சக்கரைக்கு குட் பை சொல்லலாம் வாங்க. மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். நான் நித்யா, சீனியர் நியூட்ரிஷனிஸ்ட். என்னடா சர்க்கரைக்கு போய் குட் பை சொல்லலாம்னு சொல்றாங்களே அப்படின்னு தானே பாக்குறீங்க. கண்டிப்பா சர்க்கரைக்கு குட் பை சொல்லலாம். டைப் 2 டயபெட்டிஸ் இருக்க யாரா இருந்தாலுமே டேப்லெட் ஃப்ரீ லைஃப லீட் பண்ண முடியும். அதே மாதிரி சுத்தமா டேப்லெட் எடுக்காம உங்க லைஃப லீட் பண்ணி அழகா உங்களோட ஹெல்தியான லைஃப் ஸ்டைல நீங்க லீட் பண்ண முடியும்ன்றது உண்மையான உண்மை. எப்படின்னு தானே கேக்குறீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணா போதும், சின்ன சின்ன விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணா போதும். என்ன சாக்ரிஃபைஸ் அப்படின்னா, உங்க உடம்புக்கு தேவையில்லாததை நிறைய நம்ம இப்ப அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்னென்னலாம் எடுத்துக்க கூடாதோ அதை தவிர்த்துட்டு என்னென்னலாம் தேவையோ அதை எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் உங்களோட குளுக்கோஸ் லெவல். இது மூலியமா நீங்க டேப்லெட்டையும் எடுக்கிறத நிறுத்தலாம். ஆக்சுவலா நம்ம சாப்பிட்ற டேப்லெட் என்ன பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? உங்க பாடியில இருக்கிற குளுக்கோஸ் லெவல குறைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல டயபெட்டிஸ்ல இருந்து உங்களை ரிவர்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம சாப்பிடுற அந்த டேப்லெட் இன்னைக்கு நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அந்த கார்போஹைட்ரேட்ல இருக்க குளுக்கோஸை ஏத்தி விடாம இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இருக்கிறத குறைக்கிறது நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் நம்மளால அதை பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல், என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணா அந்த மாதிரி ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம லீட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிள். 3 வேளை சாப்பிடுறீங்களா, எந்த டைம் சாப்பிடுறீங்களா அதையே ஃபாலோ பண்ணுங்க. கன்சிஸ்டன்டா ஒரு டைம் ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா எடுங்க. அதே மாதிரி உங்க ஃபுட்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்டுக்கு ரொம்ப கம்மியான இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டு புரோட்டீன், விட்டமின் டி இருக்கிற மாதிரி, கால்சியம், மெக்னீசியம் இந்த மாதிரி நீங்க ஊட்டச்சத்து அதிகமா இருக்கிற மாதிரியும் நல்ல ஒரு நியூட்ரிஷன் பேஸ்டு ஃபுட்டா நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட் எடுக்கிறதுக்கான அந்த ஒரு இதே மறந்துடும். உங்களுக்கு பிடிக்காமலே போயிடும் சொல்ல போனா. கார்போஹைட்ரேட் எடுக்கிறதுனால நம்ம வயிறு நிறையும், மனசு நிறையும், வாய்க்கு ருசியான ஒரு சாப்பாடு கிடைக்குமே தவிர உங்க உடம்புக்குள்ளார போனதுக்கு அப்புறம் அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒன்லி குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுது. சோ இந்த இடத்துல எந்த மாதிரி நம்ம உணவு பழக்க வழக்கங்களை வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஏற்கனவே ஒரு 4 இட்லி சாப்பிட்டு இருக்கீங்கன்னா அது 2ஆவோ இல்ல 1ஆவோ நீங்க கம்மி பண்ணிக்கிட்டு கூட ஒரு சென்னா தால், இல்லைன்னா நான் வெஜிடேரியன், இல்லைன்னா ஃபிஷ், சிக்கன், சோ இந்த மாதிரி ஏதாவது நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. பிளஸ் கூடவே நம்ம என்ன மாதிரி நம்ம பாடியை ஹைட்ரேட்டடா வச்சுக்கலாமோ அந்த அளவுக்கு நம்ம ஹைட்ரேட்டடா இருக்கிறதுக்கான விட்டமின் சி இருக்கிற மாதிரியும் குரோமியம் இருக்கிற மாதிரியும் பண்ணீங்கன்னா உங்களோட குளுக்கோஸ் லெவலை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இதே மாதிரி 3 மீலை நீங்க பிரிச்சுக்கோங்க. மார்னிங் ஒரு கப் ரைஸ் எடுக்கிறீங்க, ஒரு கப் இட்லியோ தோசையோ இல்ல ரைஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கூட ஒரு சின்னதாலோ புரோட்டீன் ரிச் ஃபுட்டா எடுத்துக்கோங்க. மதியம் பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கார்போஹைட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டு முட்டை, நான் வெஜிடேரியன் இல்ல பன்னீர், மஷ்ரூம் இந்த மாதிரி கொடுத்து உங்க பாடியை நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. தேர்ட் மீல் அதே டைம்ல, நேத்து எந்த டைம்ல எடுத்தீங்களோ அதே டைம்ல இன்னைக்கு நீங்க எடுக்கணும். இந்த 3 மீலுமே அதே மாதிரி இன்னைக்கு எடுக்கிற இந்த நைட் மீல்லயும் பாத்தீங்கன்னா லைட்டா 2 சப்பாத்தி. பட் கார்போஹைட்ரேட் பாத்தீங்கன்னா ரைஸுக்கும் சப்பாத்திக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. கார்போஹைட்ரேட் ரெண்டுமே கார்போஹைட்ரேட் தான். பட் மக்கள் அப்படி நினைச்சுக்கிறாங்க, சப்பாத்தி சாப்பிட்றேன் எனக்கு குளுக்கோஸ் லெவல் குறையும் அப்படின்ட்டு. ரெண்டுமே கார்போஹைட்ரேட் தான். சோ அந்த சப்பாத்தி 4 சப்பாத்தி சாப்பிட வேண்டிய இடத்துல 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அதுக்குரிய சைட் டிஷ் ஒரு ராஜ்மா இல்லைன்னா சென்னா இந்த மாதிரி புரோட்டீன் இருக்கிற ஒரு ஸ்ப்ரவுட்ஸ், மில்லட்ஸ் இந்த மாதிரி எடுத்து சைட் டிஷ்ஷா எடுத்து நீங்க சாப்பிட்டுக்கோங்க. சோ இந்த 3 வேலை தவிர வேற எந்த வேலையுமே சாப்பிடாதீங்க. ஆக்சுவலா மல்டிபிள் ஈட்டிங் அப்படின்றது ஒரு விஷயம் தான் நம்ம பாடியில இன்சுலினை ஸ்டிமுலேட் பண்றதுக்கே அங்க நடக்குது. அப்போ நம்ம அந்த 3 வேலையா மட்டும் வச்சுக்கிட்டு நடுநடுல எதுவும் கண்டதை சாப்பிடாமலும் கொஞ்சம் குளுக்கோஸ் லெவலை குறைச்சிக்கிட்டோம், அதாவது சுகர் கண்டென்ட் இருக்கிற மாதிரியும் ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லா குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி 3 வேளை சாப்பாடுனா அந்த டைமுக்குன்னு எடுத்து பாருங்க. கம்பல்சரி பாடியில இருக்கிற குளுக்கோஸ் லெவல் குறையறது மட்டும் கிடையாது, நல்ல ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நம்ம போவோம். இதனால என்ன நடக்குது அப்படின்னா, இருக்கிற குளுக்கோஸ் ஏறாம இருக்கும் போது நீங்க தாராளமா அந்த டேப்லெட்டை நிறுத்திட்டு இந்த லைஃப் ஸ்டைல கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு குறையுதோ இல்லையோ கண்டிப்பா ஏறாது இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல். ஓகே, இப்படிலாம் சொன்னீங்க, எப்படிதான் என் மீல் பிளேட் நான் டிசைன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 50க்குள்ள இருக்கிற பீப்புளுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா தரேன். இதுவே எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பழகி பாத்தீங்கன்னா தான் தெரியும். பட் நான் ஒரு சாம்பிள் மீல் பிளேட் சொல்றேன். உங்க மீல் பிளேட்ல என்னென்னலாம் மெயினா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா புரோட்டீன் இருக்கணும். அந்த புரோட்டீன் நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்களோ அவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்கணும். மினிமம் 0.8 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் டு 1 கிராம் ஆஃப் புரோட்டீன் பர் கேஜி. உதாரணத்துக்கு ஒரு 50 கேஜிஸ் இருக்கோம் நம்ம அப்படின்னா 50 கிராம்ஸ்ன்றது 30 to 50 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் பர் டே நம்ம எடுத்துக்கணும்.
இதே அந்த புரோட்டீன் கூட நீங்க கரெக்டா எடுத்துக்கலாமான்றது உங்க பிளட் ரிப்போர்ட் தான் சொல்லும். அதை அனலைஸ் பண்ணாம நம்ம புரோட்டீன் எடுக்கக்கூடாது. ஏன்னா யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல கிரியாட்டினைன் வேல்யூ வந்து கிட்னி ஃபங்க்ஷனை சொல்ற எப்படி இருக்குன்றத சொல்லக்கூடிய கிரியாட்டினைன் வேல்யூ வந்து 1.2க்கு மேல இருக்கிறதவங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து புரோட்டீன் கொஞ்சம் கண்ட்ரோல்டா எடுத்துக்கணும். அதை வந்து நீங்க அனலைஸ் பண்ணிட்டு புரோட்டீன் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணி உங்க பிளேட் புரோட்டீன் கம்பல்சரி இருக்கணும். அப்புறம் ஃபைபர் கண்டென்ட். ஃபைபர் கண்டென்ட் இந்த சென்ஸ் நாறு சத்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த நாறு சத்து சொலியூபிள் அண்ட் நான் சொலியூபிள்னு இருக்கு. சொலியூபிள் அப்படின்றது கரைஞ்சு வெளியே போயிடும். நான் சொலியூபிள்ன்றப்போ பிரஸ் பண்ணி உங்க பாடியில இருக்கிற அந்த ஸ்டூல்ஸ், அதாவது மலம் வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ நீங்க புரோட்டீன் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டா பார்த்து எடுக்கும் போது ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். பட் அந்த கார்போஹைட்ரேட்டை தாண்டி இப்போ நல்ல நியூட்ரிஷன் ஃபீல்டா எடுக்கும் போது அந்த புரோட்டீன் தான், அந்த புரோட்டீனை வந்து டைஜஸ்ட் ஆகி வெளியே ஈஸியா வர்றதுக்கு இந்த ஃபைபர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ ஃபைபர் கண்டென்ட் கம்பல்சரி தேவை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கேரட்ல நல்ல ஃபைபர் இருக்கு. அது ஆனா நம்ம வேக வச்சு சாப்பிட்டோம்னா அது குளுக்கோஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சோ பச்சையா சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட். அதே மாதிரி நார்ச்சத்து இருக்கிற பீர்க்கங்காய் இல்ல கிழங்கு வகைகள்ல நார்ச்சத்து இருக்கிறது இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் தாராளமா. ஃபைபர் கண்டென்ட்டுக்கு கம்பல்சரி எடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சில சீட்ஸ் நட்ஸ் எல்லாம் நீங்க இப்போ உங்க பிளட் ரிப்போர்ட் படி என்ன குறைவா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிளாக்ஸ் சீட்ஸ், அயன் கம்மியா இருக்குன்னா ஃபிளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஜிங்க், மெக்னீசியம் இதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ற மாதிரி நம்ம பாடியில கொடுக்க வேண்டிய சீட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா குக்கும்பர் சீட்ஸ் இருக்கு, வாட்டர்மெலன் சீட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம இது ஒரு பார்ட் ஆஃப் மீலாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கால்சியம்க்கு என்ன எடுக்கலாம், இந்த மாதிரி பார்த்து ஒரு மீல் பிளேட்டை நம்ம டிசைன் பண்ணணும். லைட்டா கார்போஹைட்ரேட் வச்சுட்டு புரோட்டீன் மெயினா வச்சு மீதி உங்களுக்கு என்ன நார்ச்சத்துக்கு ஃபைபர் இதெல்லாம் சேர்த்து நீங்க எடுத்துக்கும் போது உங்க மீல் பிளேட் கம்ப்ளீட்லி எந்த அளவுக்கு நியூட்ரிஷன் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மலம் ஈஸியா வெளியே வரதுக்கு, அதாவது டைஜஷன் ப்ராப்பரா நடக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பரா நம்ம ஒரு 50ஸ்குள்ள இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணி நம்ம இந்த மீல் பிளேட்டை டிசைன் பண்ணி கொண்டு போகலாம். 50க்கு மேல இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா மைண்ட் செட். நான் வந்து கார்போஹைட்ரேட் இல்லாம இருக்க மாட்டேன், என்னால வந்து சாப்பாடு இல்லாம இருக்க முடியாது, இட்லி தோசை இல்லாம இருக்க முடியாது அப்படின்றவங்க தான் ரொம்ப அதிகம் 50+ இருக்கவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இதை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு, அதாவது கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் குறைக்க, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு 3 டேஸ்ல உங்களுக்கு நீங்க என்ன உணவு பழக்க வழக்கங்களுக்கு போறீங்களோ உங்களோட கட்டுன்னு சொல்லப்படுற உணவு குழாய் வந்து நீங்க என்ன பழகுறீங்களோ அதை தான் பழகிக்கு போகுது. இது வரைக்கும் கார்போஹைட்ரேட் இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ற அதே ஆள் நீங்க தான். அதை உங்களால கொண்டு வர முடியும்ன்றதும் நீங்க தான். ஏன்னா என்னால கார்போஹைட்ரேட் இருக்காம இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்தது யாருன்னா, அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னா நீங்களே தான், இல்லைங்களா? அப்ப உங்களால அதுல இருந்து நான் வெளியே வர முடியும்ன்றதே உங்களால முடியும் இல்லையா? சோ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு லைட்டா கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்துட்டு எந்த அளவுக்கு புரோட்டீன் பாடியில சேர்த்துக்க முடியும்ன்றத பார்த்து கொஞ்சம் பிரிச்சுக்கணும். இதே 50க்குள்ள இருக்கிறவங்க வந்து 3 times a day தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடுத்தீங்கன்னா சூப்பரா குளுக்கோஸ் லெவல் குறையும். ஸோ 2 times a day 50ஸ்குள்ள இருக்கவங்க எடுத்துக்கலாம். 50ஸ்க்கு மேல இருக்கிறவங்க 3 times a day மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம். நான் சொன்ன அதே உணவு பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து இந்த டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு உங்க ஏஜ் வைஸ் பாத்தீங்கன்னா. பட் ஒரே ஒரு விஷயம்னா டேப்லெட் எந்த வகையிலயும் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஒன்லி யுவர் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வில் ஹெல்ப் யூ இந்த டயபெட்டிஸ்ல இருந்து வெளியே வரது. புரோட்டீன் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், விட்டமின்ஸ் மினரல்ஸ் என்ன எப்படி இருக்கணும் இதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். பட் அது என்னென்ன வகையில இருக்குன்றத கொஞ்சம் ஒருவேளை உங்களுக்கு கைடன்ஸ் பண்றதுக்கு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டுட்டு ப்ராப்பரா எடுத்துக்கிறது நல்லது. சோ எப்படி எடுத்துக்கிறோமோ அதுல வேற வேற வெரைட்டில எடுத்துக்கலாம். ஆனா இந்த நான் வெஜிடேரியன் மட்டும் புரோட்டீனுக்காக நம்ம நான் வெஜிடேரியன் எடுக்கிறோம்னா முடிஞ்ச வரைக்கும் நைட் டைம்ல எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத உங்க பாடியை அனலைஸ் பண்ணி ஹெல்த் அசஸ்மெண்ட்டை வச்சு நீங்க எடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கிறவங்க நைட் டைம்ல முடிஞ்ச வரைக்கும் நான் வெஜிடேரியன் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஆல்ரெடி புரோட்டீன்ல உப்புத்தன்மை அதிகம், யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இன்னும் அந்த உப்புத்தன்மையை தூக்கி தான் விடும். அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி நிறைய பேர் இப்ப ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்காக சீட்ஸ் நட்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ஸ் சீட் எடுத்துக்கிறது, வாட்டர்மெலன் சீட்ஸ் நான் சொன்ன ஆல்ரெடி இந்த மீல் பிளேட்ல இருக்க வேண்டியதுதான். பட் யூரிக் ஆசிட் உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா அதை எடுத்துக்கலாமா வேணாமான்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கணும். சோ இந்த மாதிரி உங்க மீல் பிளேட் எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு ஜென்ரலான அட்வைஸ் கொடுத்துருக்கேன். பட் எல்லா டைமும் இது இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை எப்படி மாத்தி மாத்தி எடுத்துக்கலான்றத நீங்க உங்களோட நியூட்ரிஷனிஸ்டோ இல்ல டாக்டர்கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. சோ இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணாம, அதாவது பாடியில இருக்க டயபெட்டிஸ் லெவல இன்க்ரீஸ் பண்ணி விடாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் சுகர் லெவல குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த லைஃப் ஸ்டைலா இருந்தாலும் திரும்ப மெயின்டைன் பண்ணிக்கிறதும் இதே மாதிரி நீங்க கொண்டு போனீங்கன்னா தான் மெயின்டைன் ஆகும். டேப்லெட் எடுக்கவா இல்ல எடுக்க வேணாமா, இது ஒரு கேள்வி உங்களுக்கு இப்போ வரும்னு நினைக்கிறேன். சோ ஒருவேளை உங்களுக்கு
தீவிரமா நான் கண்டிப்பா டயபெட்டிஸ்ல இருந்து வெளியே வந்தே தீரணும், நான் என்னோட லைஃப் ஸ்டைலை மாத்திக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா டேப்லெட்டை நிறுத்திட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எடுக்க போறதே லோ கார்போஹைட்ரேட் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம போடுற டேப்லெட் வந்து இன்னைக்கு சாப்பிடுற கார்போஹைட்ரேட்ல இருக்க குளுக்கோஸை உங்க பாடியில அதிகப்படுத்தாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், இருக்கிறத குறைக்க போறது கிடையாது. நம்ம சாப்பிட போறதே லோ கார்போஹைட்ரேட்ன்றப்போ அந்த டேப்லெட்டை போட்டீங்கன்னா கிடைக்கிற அந்த கொஞ்சம் நெஞ்ச குளுக்கோஸுமே சேர்த்து கிடைக்காம போயிடும். அதனால தீவிரமா இறங்குறீங்க அப்படின்னா டேப்லெட் இல்லாம டயட் ஸ்டார்ட் பண்றது நல்லது. ஆனா சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய மித்துல, ஐயோ டேப்லெட் சாப்பிடலன்னா எனக்கு மயக்கம் வந்துரும், என்னால நிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க எவ்வளவு வருஷமா டயபெட்டிஸ் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அதுல எவ்வளவு அடாப்ட் ஆயிருக்கீங்க, டக்குன்னு நிறுத்த முடியுமா, இது எல்லாமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு உங்க டயட்டிஷியனா இருக்கட்டும், உங்க நியூட்ரிஷனிஸ்டா இருக்கட்டும், அவங்களோட கீன் அப்சர்வேஷன்ல இருந்து நீங்க ஸ்டாப் பண்றது நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து 120 நாள் கம்பல்சரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். HbA1c நீங்க எவ்வளவு இருந்தாலும் சரி, டைப் 2 டயபெட்டிஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா 120 நாள் டயட்டை கண்டினியூ பண்ணி ஃபுல்லா முடிச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் 30 நாளுக்கு ஒரு தடவை HbA1c நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த ஃபார்மேட் ஆஃப் டயட்ல இருந்தீங்கன்னா உங்களோட HbA1c ரெடியூஸ் ஆகும். அது என்ன 120 நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில இருக்க சிகப்பு ரத்த அணுக்களோட லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா 90ல இருந்து 120 நாள் அது இறந்து புதுசா ரீஜென்ரேட் ஆகும். சோ எந்த விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணாலும் சரி, ஒரு 90 டேஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா பாடியில இருக்கிற ப்ராசஸ் எல்லாமே மாறி ஒரு நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு ரீச் ஆகும்போது 91st டேல இருந்து இறந்து பிறக்கிற ஒவ்வொரு செல்லுமே பேலன்ஸ்டு ஹார்மோன்ஸா இன்சுலின் எடுக்காம பிறக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன நடக்கும்னா 120 நாள் கண்டினியூ பண்ணி முடிக்கும் போது உங்க பாடியில இருக்க அத்தனை ஹார்மோன்ஸுமே ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல ரீஜென்ரேட் ஆயிருக்கும். நீங்க கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆயிருப்பீங்க. அதுக்குன்னு வந்து இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டேன், ஓகே இதுக்கு மேல வந்து நான் அப்படியே இஷ்டப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி சொல்றவங்க கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. கீழே விழுந்து அடிப்படுது, ட்ரீட்மெண்ட் பண்றோம், எல்லாம் சரியாயிடுது, ஓகே திரும்ப அதே இடத்துல வந்து அந்த பிரச்சனை எனக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம ஜாக்கிரதையா இருந்தா போதும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் லைட்டா ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா போதும், திரும்ப டயபெட்டிஸ்ல என்டர் ஆக மாட்டீங்க. நான் தான் ரிவர்ஸ் ஆயிட்டேனே, திரும்ப நான் எனக்கு அப்பா இவ்வளவு நாள் நான் பெரிய விரதம் இருந்தேன், திரும்ப எல்லாமே நான் மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா திரும்ப டயபெட்டிஸ் வரதான் செய்யும். அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணா போதும், நீங்களும் டேப்லெட் ஃப்ரீ ஆகி டயபெட்டிஸ் லெவல்ல இருந்து வெளியே வரலாம்.